திருச்செந்தூர் மலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் பழனிமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் பெரியல் முருகப்பெருமானை போற்றி. ஓம் மண்டூர் முருகப்பெருமானை போற்றி. ஓம் தாந்தமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் முகந்தமலை முருகப்பெருமானை போற்றி. ஓம் கதிர்காமத்து கந்தா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் துறைகளில் ஒழிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமா. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி 19/12/2025 இந்தியாவில் இருந்து அகத்திய முனிவர் எழுதப்பட்டதை இங்கே கொண்டு இன்றைய நாளில் அதை வாசித்து எல்லாருக்காகவும் இந்த அடியார்கள், முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும், இந்த நாட்டில் நடந்த அசாதார சூழ்நிலை இயற்கையால் இன்றைக்கி இந்த நாடு, இந்த இலங்கை, இந்த ஈழம், அதாவது 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணன் என்ற பூமியில் இருந்து 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்த தமிழ் மன்னன் 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணன் என்ற பூமியிலிருந்து சிவபெருமான் இந்த நாட்டை தண்ணியால் கங்காதேவி கழுவி விட்டிருக்கிறார். அதனால அது அந்த அந்த நீரால் சில உயிர்களும் பொருள்கள் சொத்துப்பத்துகள் எல்லாம் கழுவுண்டு கடலுக்கு போய் சேர்ந்துட்டு பூமாதேவிக்குள்ளே அதுகள் வாழ்ந்த அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குதால் அதுகள ஆத்மா சாந்தி அடையணுன்றதற்காகவும் இனியும் இந்த நாட்டில் எந்தவித இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதி கலவரம் இல்லாமல் அனைத்து மக்களும் அன்பு, அறிவு, கூட்டு குடும்பம், ஞானத்தோடு வாழ வேண்டும் எல்லாருடைய ஒற்றுமையாலே இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கின்றோம். இந்த ஏட்டு வாசிக்கிறதை நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைய நாள் இந்த கதிர்காமத்தில் அகத்திய முனிவர்களில் இருந்து வேதவியாசர்கள்